கேரளத்தின் அதிசயம் புராண கால சுயம்பு ஐயப்பன் முடப்பக்காடு. சுவாமி ஐயப்பனுக்கு எண்ணற்ற ஆலயங்கள் நாடெங்கிலும் உள்ளது அனைவரும் அறிந்ததே. ஆனால் சாஸ்தா எனும் சுவாமி ஐயப்பன் புராண காலத்திலேயே சுயம்புவாக தோன்றிய ஆலயத்தை பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. இதை தொல்லியல் ஆய்வாளர்களும் உறுதி செய்துள்ளனர். அந்நியர்களின் படையெடுப்பையும் தாக்குப்பிடித்த சுவாமி ஐயப்பன் இன்றும் அதே இடத்தில் எளிமையாக வாழ்ந்து வருகின்றார். என்றாலும் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள் வழங்கி குறைகளை தீர்த்து வருகின்றார். இவருக்கு துணையாக இடது பின்புறம் பெரிய ஆலயத்தில் முருகப்பெருமான் தம் கரங்களில் ஞானப்பழமும் தண்டமும் தாங்கி அருள் வழங்கி வருகின்றார். இன்றைய பதிவில் இந்த அபூர்வ சுவாமி ஐயப்பன் ஆலயத்தை அறியலாம் வாருங்கள். முதலில் இதன் தொன்மை சிறப்பை அறியலாம். மூவேந்தர்கள் காலத்திலே சேர மன்னர்களின் ஆட்சியில் பாலக்காடு உள்ளிட்ட பகுதிகள் இருந்துள்ளது. பல்லவர்கள் ஆட்சியிலும் பாலக்காடு இருந்துள்ளது. பல்லவர்கள் சேர வம்சத்து வழியில் வர்மா, பிறகு நாடு வாழிகள் எனும் வசதிமிக்க நாயர்கள் ஆட்சி துவங்கியது. இவர்கள் ஆண்ட பகுதி வள்ளுவநாடு, கொல்லங்கோடு, பாலக்காடு என 3 பிரிவுகளாக இருந்தது. இதில் பாலக்காட்டை கேசரிவர்மா எனும் அரசனும் ஆட்சி செய்தான். 1757 கோழிக்கோடு அரசரான சாமுத்திரி ஹைதர் அலி திப்பு சுல்தானை அடுத்து இப்பகுதி ஆங்கிலேயர் வசமானது. அந்நியர் ஆட்சி காலத்தில் சிதைக்கப்பட்ட ஆலயங்களில் ஒன்றாக முடப்பக்காடு ஆலயமும் இருந்தது. என்றாலும் இந்த ஆலயத்தின் தொன்மைக்கு சான்றுகளாக இதன் கட்டிட அமைப்பு மற்றும் சுயம்பு ஐயப்பனின் திருமேனியும் அமைந்துள்ளன. இந்த ஆலயம் வெட்டுக்கல் எனப்படும் கற்களை கொண்டு எழுப்பப்பட்டுள்ளது. இப்பகுதியில் உள்ள பல்வேறு பழங்கால ஆலயங்களில் இதே அமைப்பு காணப்படுகிறது. இதற்கு மற்றொரு சான்றாக இந்திய தொல்லியல் துறையின் நிர்வாகத்தில் உள்ள பட்டாம்பி நகரின் கைத்தளி மகாதேவர் ஆலய வளாகத்தில் உள்ள நரசிம்மர் மற்றும் அனுமன் சன்னதிகள் உள்ளன. மேலும் முருகப்பெருமானின் சன்னதியில் வாயிற்படிகள் கலைநயத்துடன் காணப்படுகின்றன. ஒருபுறம் கைலாய வாயிலும் மறுபுறம் வைகுண்ட வாயிலும் வடிக்கப்பட்டுள்ளது. இவற்றில் சிங்கமும் யானையும் சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளன. இதே வடிவம் கைத்தளி மகாதேவர் வளாகத்தில் நரசிம்மர் கருவறையில் காணப்படுகிறது. அந்த வகையில் சுயம்பு ஐயப்பன் ஆலயமும் வெட்டுக்கற்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் ஸ்ரீகோயில் எனும் கருவறையில் உள்ள ஐயப்பன் திருமேனி பழமையானது மற்றும் சுயம்பு என்பதை உறுதி செய்கின்றது. இந்த ஐயப்பன் சுயம்புவாக வெளிப்பட்ட வரலாறு சுவையானது. புற்கள் நிறைந்த இப்பகுதியில் முடப்பக்காடு கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி தன் அரிவாளால் புற்களை அறுத்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அந்த அரிவாள் ஒரு கல்லின் மீது பட்டு அதிலிருந்து இரத்தம் பீரிட்டது. இதைக் கண்டு பயந்து அந்த பெண்மணி அலறினாள். அவளின் அலறல் சத்தம் கேட்டு அவ்வூர் மக்கள் அங்கு வந்து பார்த்தபோது கல்லிலிருந்து இரத்தம் பீரிட்டு வருவதைக் கண்டு அவர்களும் அஞ்சினர். இதற்கு விடை காண தேவ பிரசன்னம் பார்த்தனர். அப்பொழுதுதான் ஊர் மக்களுக்கு இது சுயம்பு ஐயப்பன் என்ற உண்மை தெரிய வந்தது. பிறகு ஆலயம் எழுப்பி மக்களும் வழிபாடு செய்ய தொடங்கினர். இதன் பின்னர் அந்நியர் ஆட்சி காலத்தில் எண்ணற்ற ஆலயங்கள் இடிக்கப்பட்டு அதன் செல்வங்கள் கொள்ளையடிக்கப்பட்ட ஆலயங்களில் ஒன்றாக முடப்பக்காடு சுப்பிரமணியர் மற்றும் சுயம்பு சாஸ்தா ஆலயமும் இடம்பெற்றன. இந்த ஆலயத்தின் வழிபாடுகள் நின்று போனது. இப்பகுதி மீண்டும் புதர் மண்டி கிடந்தது. அதன் பிறகு இந்த ஆலய வளாகம் பல 100 ஆண்டுகள் கவனிப்பாரற்று கிடந்தது. இந்நிலையில் அப்பகுதியில் வாழ்ந்த அடியார் பெருமக்கள் மீண்டும் ஒரு முறை இந்த ஆலயத்தின் உண்மை நிலையை அறிய தேவ பிரசன்னம் மற்றும் தாம்பூல பிரசன்னம் ஆகியவற்றை பார்த்தனர். அதில் இங்கு பழமையான 2 ஆலயங்கள் இருந்தது உறுதி செய்யப்பட்டது. அதன்படி பெரிய ஆலயம் சுப்பிரமணியர் ஆலயம் என்றும் சிறிய ஆலயம் ஐயப்பன் சுயம்பு வடிவம் என்றும் தெரிய வந்தது. இதனால் மகிழ்ச்சியடைந்த இவ்வூர் மக்கள் 2017 ஆலயம் எழுப்பும் பணியில் ஈடுபட்டனர். ஆலய திருப்பணியில் கோயம்புத்தூரைச் சேர்ந்த அடியார் ஒருவர் இந்த ஆலயத்தின் புனரமைப்பிற்கு பேருதவி புரிந்தார். அதன் பயனால் இவ்வாலயம் இன்று புதுப்பிக்கப்பட்டுள்ளது. பின்னமான சுப்பிரமணியர் சிலையும் அதே கலைநயத்தோடு வடிக்கப்பட்டு பக்தர்களின் வழிபாட்டுக்கு வந்துள்ளது. முருகனின் சிலா வடிவம் மிகவும் கலைநயத்தோடு உள்ளது குறிப்பிடத்தக்கது. நின்ற கோலத்தில் சுப்பிரமணியர் வலது கையில் ஞானப்பழம் தாங்கியும் இடது கையை இடுப்பில் தாங்கியும் கூடவே தண்டத்தையும் தாங்கியபடி புன்னகை பூத்த முகத்துடன் அருள் காட்சி வழங்குகின்றார். முருகன் ஆலயத்தின் வலது முன்புறத்தில் எளிய சந்நிதியாக சுயம்பு ஐயப்பன் சந்நிதி அமைந்துள்ளது. இவர் திருமேனியை சுற்றி கேரளபாணி கூரை அமைந்திருந்தாலும் இவரின் மேல் பகுதி மூடப்படாமல் வானம் பார்த்த பூமியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. மழை, வெயில், காற்று என அனைத்தையும் ஏற்கும் திருமேனியராக சுயம்பு ஐயப்பன் காட்சி தருகின்றார். இவரின் திருமேனி லிங்க திருமேனியாக அமைந்துள்ளதை பாருங்கள். இதே அமைப்பு கேதார்நாத்தில் சிவபெருமானுக்கும் சிங்கனாப்பூர் சனி பகவானுக்கும் அமைந்துள்ளது இங்கே நினைவு கூறத்தக்கது. அந்த வகையிலே அதே வடிவில் சுவாமி ஐயப்பனின் அபூர்வ கோலம் இப்புண்ணிய பூமியில் அமைந்துள்ளது. இக்கோயில் சுவாமி ஐயப்பன் கோயில்தான் என்பதை இந்திய அரசின் சென்சஸ் இயக்ககம்
பாலக்காடு மாவட்ட கோயில்கள் வெளியீட்டில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் இது 16ஆம் நூற்றாண்டை சார்ந்தது என்று அதில் குறிப்பு காணப்படுகிறது. குடத்திலிட்ட விளக்காக வாழ்ந்து வரும் சுவாமி ஐயப்பன் தம்மை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டிய வரமருளும் கண்கண்ட தெய்வமாக விளங்குகின்றார். கேரள மாநிலத்தில் அமர்ந்தகோல ஐயப்பன் ஆலயங்கள் நிறைந்திருந்தாலும் சுயம்பு ஐயப்பன் இவர் ஒருவரே என்பது தனிச்சிறப்பு ஆகும். இனி இந்த ஆலய அமைப்பை பார்க்கலாம். இவ்வாலயம் பாரதப்புழா ஆற்றின் வடகரையில் மேடான பகுதியில் அமைந்துள்ளது. எளிய சுயம்பு சாஸ்தா ஆலயம், பெரிய வடிவிலான சுப்பிரமணியர் ஆலயம், வலது பின்புறம் நாகர்கள் சந்நிதி என அனைத்தும் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளன. தென்கிழக்கில் மருத்துவ குணம் கொண்ட தீர்த்த கிணறு மற்றும் சீரமைப்பை எதிர்நோக்கும் ஔஷத திருக்குளமும் அமைந்துள்ளன. இத்தலம் மேற்புறம் பிரம்மாண்ட ஆறு, கீழ்ப்புறம் வயலும் மலைகளும் சூழ்ந்து பசுமையான சூழலில் அமைந்துள்ளது. தைப்பூசத்தை மையமாக வைத்து 15 நாட்கள் பிரம்மோற்சவம், பூரம் விழா எளிமையாக நடத்தப்படுகின்றன. நாள்தோறும் மாலை 5 மணி முதல் இரவு 7:30 மணி வரை சுவாமி தரிசனம் செய்யலாம். என்றாலும் சுவாமி ஐயப்பனை எப்பொழுதும் தரிசிக்க ஏதுவாக கருவறை கதவுகள் கம்பிகளை கொண்டு அமைந்துள்ளன. ஆலய பணியாளர் வீடும் ஆலயத்தின் அருகிலேயே உள்ளது. இந்த ஆலயம் எங்கு உள்ளது என்று பார்க்கலாம். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் பட்டாம்பி வட்டத்தில் முடப்பக்காடு திருத்தலம் அமைந்துள்ளது. பள்ளிப்புறம் பட்டாம்பி நெடுஞ்சாலையில் பட்டாம்பியிலிருந்து கிழக்கே 7 கிலோமீட்டர் தொலைவில் பாரதப்புழா ஆற்றின் வடகரையில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. பட்டாம்பி வழியே குருவாயூர் செல்லும் அன்பர்கள் எளிதில் இங்கு வரலாம். வந்தவர்கள் அபூர்வ சுயம்பு ஐயப்பனையும் சுப்பிரமணியரையும் மனங்குளிர தரிசித்து அருள் பெறலாம். இத்திருக்கோயில் இன்னும் பல்வேறு திருப்பணிகளை எதிர்நோக்கி காத்துள்ளது. பக்தர்கள் தங்களால் இயன்ற உதவிகளை செய்தால் குடத்திலிட்ட விளக்காக உள்ள இந்த ஆலயம் குண்டிலிட்ட விளக்காக ஒளி வீசும். என நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்தவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்களுக்கும் ஃபார்வேர்ட் செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.